டடா! இது எங்களோட வெட்டிங் டே விலாக். வழக்கம் போல் இந்த விலாகும் லேட் ஆயிடுச்சு. இது வந்து எங்களோட 5th இயர் முடிஞ்சு 6th இயர் வெட்டிங் டே. இன்றைக்கி காலையிலே வந்து பப்ளு வீட்டுக்கு வந்துட்டான். ஸோ அந்த மார்னிங்கே வந்து ப்ளசண்ட்டாக போச்சு. ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் இன்றைக்கி ஜிம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் ரெடி ஆகிட்டு இருந்தோம். அவன் வந்ததும் தண்ணி குடித்தான். தண்ணி குடிச்சிட்டு கேட் ஃபுட் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் நாங்கள் ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறமா கோயிலுக்கு கிளம்பிட்டோம். எங்கே போனோம் அப்படின்னா வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கிற கோமடம் அங்கே தான் போனோம். எங்கள் 2 பேருக்குமே வந்து இந்த கோயில் வந்து பர்சனலி ரொம்ப வந்து கனெக்ட் ஆகிற கோயில். ஏன்னா இந்த கோயிலை சுற்றி ஃபுல்லாக மாடுக தான் இருக்கும். அங்கே போகும்போதே வந்து மாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை வாங்கிட்டு போனோம். அதனால் இந்த கோயில் வந்து இந்த போயிட்டு வந்தாலே வந்து ரொம்ப மனசுக்கு வந்து நிறைவாக இருக்கும். அந்த மாடுகளெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் இந்த டைம் வந்து நிறைய கண்ணுக்குட்டி போட்டிருந்துச்சு. அதை பார்க்குறக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. புதுசாக பிறந்த நிறைய பேபிஸ் வந்து பார்த்தோம். அவங்களுக்கு வந்து பல்லு கூட வந்து முளைச்சிருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த பேபிஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற கிருஷ்ணர் சாமியை கும்பிட்டுட்டு அங்கே புறாவெல்லாம் பார்த்துட்டு நிறையா வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வந்து அங்கே வந்து வீடியோ வந்து ரெஸ்ட்ரிக்டட். நாங்களே வந்து தெரியாமல் டிமிக்கி கொடுத்துட்டு தான் எடுத்தோம். அப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு போகிற வழியில் வந்து ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இளநீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மாலுக்கு போனோம். மாலுக்கு போயிட்டு டிசி படம் போகலாமா விஸ்வநாதன் சன்ஸ் போகலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. சரின்னு டிசி போனோம். எங்களோட வெட்டிங் டேயில் நாங்கள் எடுத்த ஒரு நல்ல டெசிஷன்னா அதுதான். ஏன்னா அந்த படம் டைட்டில் கார்ட்லேருந்து எண்ட் கார்டு வரைக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. அனிருத்தோட மியூசிக்கு, ஸ்டோரி, ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த படம் பார்த்துட்டு வந்துட்டு இப்போ வரைக்கும் மைண்டில் வந்து அந்த பிஜிஎம்மும் அந்த மௌன ராகங்கள் சாங்கும் வந்து போயிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் அதே தான் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் ரீல்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எங்கள் பிரஞ்ச் என்னென்னா இன்டர்வலில் நாங்கள் சாப்பிட்ட பீஸாவும் பர்கரும் தான். ஏன்னா நாங்கள் காலையிலேருந்து லஞ்சே சாப்பிடல. ஸோ ஒரு வாரம் ஜிம்மில் குறைச்ச எடையெல்லாம் வந்து ஒரு படத்தில் ஏற்றிட்டோம். அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரும்போது ஜிகர்தண்டா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃபுல் ரெஸ்ட்டு தான். இப்படி தான் எங்கள் வெட்டிங் டே போச்சு. டாட்டா.